ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் சண்டே குட்டீஸை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எங்கே போகணுன்னு ஒரு பிளானே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்லணுன்னா ஓகே எங்கேயோ போயிட்டு வர போகிறோம் சும்மா. சரி எங்கே சரி பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்து கிளம்புனது தான். சரி எப்போயுமே உத்தண்டி பீச் தான் போகிறோம். நம்ம சேஞ்சுக்கு இன்றைக்கி கோவளம் பீச் போகலான்னு கிளம்புனோம். குட்டி பசங்க கிட்டே நான் சொல்லிட்டேன், தண்ணி க்ளீனாக இருந்தால் குளிக்கலாம், இல்லைன்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் குட்டி பையன் ஒரே எக்ஸைட்டடாக பீச்சில் ரொம்ப நாள் கழித்து குளிக்க போகிறோம்ட்டு ஒரே ஹாப்பியாக இருந்தார். நாங்கள் எந்த பீச் போகிறதுனே தெரியாமல் கோவளம் பீச் போகலான்னு கிளம்பினோம். ஆனால் இங்கே வர வழியில் போர்டை பார்த்துட்டு தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்ட்டு. இது தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees ஒரு ஆளுக்கு, பெரிய அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸ்க்கு வந்து 5 years மேலே இருக்கவங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்குறாங்க. பட் நாங்கள் வந்து வெளியவே வந்து வண்டி நிறுத்திட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் டிக்கெட் வாங்கலை. இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பீச்சுக்கு நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல வழி வச்சுருக்காங்க. பசங்க அதில் வந்து நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்ட்டு போட்டுட்டு ஓடிட்டு இருந்தாங்க. அங்கே போனால் இந்த மாதிரி அழகாக கல் பாண்டிச்சேரியில் இருக்க மாதிரியே இருந்தது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக இல்லை, சும்மா அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மணலை வந்து நல்லா ஒரு குன்று மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. அதில் ஏறி விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. அப்படியே பசங்க ஏறி உருண்டுலாம் விளையாடினாங்க. மணல் எல்லா இடத்துலையும் குப்பையாக இருக்கும். பட் இங்கே இந்த பீச்சில் டிக்கெட் வாங்கினாலும் ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப அழுக்கே இல்லாமல் மணல் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இப்போ க்ளீனான ஒரு மணலில் நம்ம நடக்கிறோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதுமாதிரி முட்டுக்காட்டு போர்டு ஹவுஸ்லேருந்து அப்படியே அந்த தண்ணி வந்து இந்த பீச்சில் வந்து கலக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடம் இங்கே இருந்தது. அது இந்த மாதிரி கல் வந்து கடல்கிட்ட போய் முடிகிற மாதிரி இருந்துச்சு. இதில் நடந்து போய் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. குட்டி பையன் இந்த பார்த்ததும் நான் ஏறுறேன், நான் வந்தால் பாகுபலி ஏறுற மாதிரி நான் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற ட்ரை பண்ணிட்டு இருந்தார். சரி முடிஞ்சா ஏறுடா அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம். சரி நீ பாகுபலி தான், போதும் நம்ம போய் பீச் கிட்டே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து அப்புறமா ஏறலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பைக் பார்க்கிங்க்கு 10 rupees, ஆட்டோவுக்கு 20 rupees, கார் பார்க்கிங் 50 rupees, வேன் அல்லது பஸ்ஸாக இருந்தால் 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு சார்ஜ் வந்து 2360 rupees பே பண்ணணும். அப்பாவும் பொண்ணும் டார்கெட் பீச்சுக்கு தான் வந்தோம். பீச்சுக்கு போகிறோம் ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருந்துட்டாங்க. பட் நானும் ஜெய்குட்டியும் இந்த இடத்த பார்த்துட்டு போக மனசில். குட்டி பையனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் ஏறி இறங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் நாங்கள் டிலே பண்ணி போனோம். அப்புறம் உங்கள் அப்பா போயிட்டார், வா போகலான்னு அவனை கூட்டிகிட்டு வந்து அவர் ஒரு நண்டை பார்த்துட்டு, அம்மா இங்கே பாரு எவ்வளோ பெரிய நண்டு, நான் தான் கண்டுபிடிச்சேன் அதை அப்படின்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்கிட்டாரு. சரி ஓகேடா சூப்பர்ரா, உன் கண்ணுக்கு பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பாராட்டிட்டு நாங்கள் வந்தால் இங்கே அலையில் சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரலும் சர்ஃபிங் பண்ணுறதை நான் பார்த்ததே இல்லைங்க. அங்கே பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு ட்ரைனர் ஒரு குழந்தைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அது வந்து கிளாஸ் மாதிரி நடத்துகிறாங்க போல். நான் அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தது. குறுன்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் என்னை பார்த்தாங்களா. சரி ஓகே ரொம்ப நேரமாக பார்க்குறோம் போல், அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம நின்று பார்க்குறோன்ட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போய் தண்ணியில் விளையாடலான்ட்டு நாங்கள் கிளம்புறோம். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல, வா சூப்பராக இருக்குடா. அது எடுங்க, செப்பல் போட்டுட்டு ஏறிடுவியா? கையை பிடிச்சிட்டேன் வா. நான் தூக்க மாட்டேன் கடைசி வரலும். சூப்பர், எடுத்துட்டு வா. இந்த வரேன் இரு பாப்பா, நில்லு. ஏற முடியுது, பாப்பாவால் முடியுது. சூப்பராக ஏறுங்க. நாங்கள் அந்த மணல் குன்றுக்கு இந்த பக்கம் இருந்தோம். அந்த பக்கம் வந்து அலை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்ததால் இன்னொரு பக்கம் போயிடலான்னு அங்கேருந்து அந்த மணல் மேலே ஏறி இறங்கி அந்த பக்கம் பார்த்தோம். பாப்பா வந்து தூக்கிக்கோ அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னால் முடியும், நடங்க, அண்ணா நடக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போனோம்.
குளிக்க போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா அதனால பசங்க கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்து அப்படியே குளிக்க தான் போகிறோம், வாங்க இந்த இடம் மட்டும் பார்த்துட்டு அப்புறமா குளிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே போனோம். இங்கே அழகாக அந்த பாறைகள்லேயே வழி மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்படியே பீச்சில் போய் எண்ட் ஆகுது. அந்த எண்டில் உட்காந்து அழகாக பீச்சை ரசிக்கலாம். சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கேயும் சேமுங்க, அப்பாவும் பொண்ணும் கட்சி சேர்ந்து முன்னாடி போயிட்டே இருந்துட்டாங்க. என்னோட ஜெய்குட்டி இருக்காரு, வாமா நான் கை பிடிச்சிக்கிறேன், நான் கையும் பிடிச்சிட்டு வர மாட்டேங்கிறாரு, நான் பாகுபலி, நான் ஸ்ட்ராங்கு, நான் தனியாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி பயத்தில் உருண்டு புரண்டு தவழ்ந்துக்கிட்டு வராரு. அங்கே இருக்கிறவங்களாம் என்கிட்ட கை பிடிச்சி கூட்டுவாம்மா குழந்தையன்றாங்க. வாடா கை பிடிமானா அவங்க எங்கே கேட்குறாங்க, நானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்லாம் அவரே தாங்க வந்தார். எனக்கு ஒரே ஹாப்பி. சரி ஓகே அவராக வர அளவுக்கு இருக்கிறாரா அப்படின்ட்டு அங்கே நின்று கொஞ்ச நேரம் அழகாக நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த பாறைகளுக்கு நடுவில் நிறைய நத்தை அந்த நண்டுலாம் இருந்துச்சு இந்த இடத்துல. குட்டி பையன் அந்த நண்டு பார்த்துட்டு நான் அந்த பாருங்க நான் பெரிய நண்டு பார்த்துட்டேன், நான் குட்டி நண்டு பார்த்துட்டேன், அங்கே பாருங்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டி நண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை கேட்டது குட்டி பாப்பாவும் அங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், நீங்கள் ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. நான் ஒன்று தாண்டி செல்லம் பார்க்குறேன், சூப்பர், 2 பேருமே நிறைய நண்டு பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அலையெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். அவ்வளோதான், 2 பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணியில் இறங்கினாங்க. விளையாடிட்டே இருக்காங்க. அவரை இறக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அவர் தெளிவாக சொல்லிட்டா இருந்தோம், நான் இறங்க மாட்டேன், நீங்கள் என்ன இறங்கி இல்லைன்னா எல்லாரும் இறங்க வேண்டாம், அப்படியே உட்காந்து இருந்துட்டு போயிடலான்னு. பசங்களாம் தண்ணியில் இறங்கணும்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ வா இறங்கி பார்த்துக்கலான்ட்டு நானே இறங்கி இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிக்கிறேன்ட்டு ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் அலையில் தான் சர்ஃபிங் பண்ணாங்க, நாங்கள் மணல்லே சர்ஃபிங் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் குட்டி பையனுக்கு அலையிலேருந்து எழுந்து வரதுக்கு மனசே இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து ஏதோ சொல்லி வா போகலாம், போதும் டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏமாற்றி கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் போகும்போது எப்படியும் ஒரு 4:30 மணி இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் தான்றதால வெயில் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியலை. மதியானம் போனால் பயங்கர வெயிலாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதை பாருங்கள் சன் வந்து மறைய போகிற டைம் சூப்பராக இருக்குது அந்த டைமில் கிளைமேட்டு. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி குடில் மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடமும் அதுக்கு சேர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய ஃபேமிலிஸாக வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் கட்டிட்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுலாம் போனாங்க. எங்களுக்கு இங்கே வரோன்ற பிளான் இல்லை, இங்கே இப்படி இருக்குன்றதே நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். முன்னாடியே நான் எப்போயுமே வந்து எங்கேயாச்சும் போகிறோன்னா சர்ச் பண்ணிவிட்டு போவோம். ஸோ இன்றைக்கி எதுவுமே பிளான் இல்லை, சும்மா போவோம் பீச்சுக்குன்னு போனோம். கடைசியில் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கல. அங்கேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 20 rupees ஷவர் பண்ணுறதுக்கு, 10 rupees டாய்லெட் யூஸ்க்கு. ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு ஷவர் பண்ணி ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே பார்க் இருக்குது, சூப்பராக இருந்தது. பசங்களை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ஃபிஷ் பெடிக்யூரும் இருக்குது. எல்லோரும் வச்சுருக்கிறத பார்த்தது நானும் வைக்கட்டா அப்படின்னு குட்டி பையன் கேட்டார். வாப்பா டைம் ஆகிடுச்சு, 8 மணி ஆகிடுச்சு, போய் சாப்பிட்டு கிளம்பலான்னு போனோம். அங்கே பார்க்கிங்கில் ஒரு கார் வந்து மணலில் மாட்டிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து மேலே இருக்கும் போதே வந்து லைட்டாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா எடுத்துருக்கலாம். அவங்க திரும்ப அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க போல காரை. அது சுத்த இன்னும் 2 டயர் உள்ளே போய் ரொம்ப மாட்டி இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து தூக்க கூட ட்ரை பண்ணிட்டாங்க, ஒன்றும் முடியலை. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா பசங்களுக்கு போகிற பசி எடுத்துச்சு, தண்ணியெல்லாம் ஆட்டம் போட்டு. அப்படியே ப்ளூ ஃப்ளாக் பீச்லேருந்து வெளியே வந்ததும் எங்களுக்கு வந்து ஜங்கல் போட் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே பசங்க ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், இங்கேயே சாப்பிட்றலான்ட்டு அங்கே உள்ளே போனோம். அந்த ஹோட்டல் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. போனால் அங்கே இந்த மாதிரி புல் தர மாதிரி இருந்ததும் அம்மா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் உடனே அங்கே இருக்கிறவர் சொன்னார் உள்ள புலி சிங்கம்லாம் இருக்கிறா அப்படின்னு சொன்னதும் பாப்பா அம்மா அப்படின்னு ஓடி வந்தாங்க. போங்க உள்ள போங்க, போங்கடா ஒன்றும் இல்லை. அழகா இருக்குடா ராஜ். ஆமா அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் சூப்பராக உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் இருந்தது. குட்டீஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க. ஒன்றும் இல்லை போங்கடா அப்படின்னு சொன்னதும் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சுற்றி அதுக்கு நடுவில் போட் மாதிரி ஒரு செட்டப்பில் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து அது அந்த தண்ணியில் வந்து ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு போட் ஹவுஸ் பேர் வச்சுருந்தாங்க, திருவான்மையூர், மெரினா, அப்புறம் மகாபலிபுரம் சஃபாரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ரியலாக அப்படியே போட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல்.
ஸோ ஒரு ஜங்கிள்குள்ளே போட்டில் ஹவுஸில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அங்கே ஃபிஷ்ஷஸும் இருந்ததால் குட்டீஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுவரையில் எந்த ஹோட்டல் போனாலும் பசங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டிஸ்டர்ப் மீறி நம்ம கதை சொல்லிகிட்டே அவங்களுக்கு ஊட்டி இதெல்லாம் பண்ணணும். பட் இங்கே அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரீயாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா பசங்க அதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக போகலாம். ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வெஜ் கிளியர் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி, அதுக்கு வந்து நாங்கள் ஹனி சிக்கன் வாங்கியிருந்தோம். மோஸ்ட்லி சிக்கன் சாப்பிட மாட்டோம். சரி ஓகே இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சாப்பிட்லாமேன்றதுக்காக ஆர்டர் பண்ணோம். அடுத்து வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். விஜய் பாட், இந்த படம் பேர் சச்சின். இந்த படம்லாம் நல்லாயிருக்கும். டிவியில் வந்தால் வைக்கிறேன். அப்புறம் பாட்டு போட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு உண்மையாலுமே பாட்டு கேட்குறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் டிவி கூட அதிகமாக பார்க்க மாட்டேன். பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது வேலை செய்கிறேன்னா பாட்டு போட்டு விட்டு தான் வேலையை செய்வேன். இங்கே சாப்பிடும்போது பாட்டு போட்டாங்க, எனக்கு ஒரே ஹாப்பி. டிவி வச்சுருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். அதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ கேட்டால் நான் 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருவேன். இல்லை 100 ஸ்டார் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, என்னோட குட்டீஸ்க்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ஃபைனலாக நாங்கள் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மேங்கோ லெஸி, இதுவரையிலும் நான் மேங்கோ லெஸி சாப்பிட்டதில்லை, லெஸி மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போடுறதுக்கு கொடுத்தாங்க அவங்களே. அப்புறம் அதை போட்டது பசங்களுக்கு இன்னும் 2 ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளம்பும் போது மொக்கையாக எங்கேயோ போயிட்டு வர போகிறோம்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி சூப்பராக வெளியே போயிட்டு வந்தோம். நாங்கள் ப்ரீ பிளான்டாக கிளம்பியிருந்தால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போயாச்சும் பிளானே இல்லாமல் போய் இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோல நாங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.